ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 11/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைய திதி துவாதசி திதி காலை 8:06 வரை. பின்பு திரியோதசி திதி. இன்று பிரதோஷம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 8 முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. யமகண்ட காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமான நிலை உருவாகும். குடும்பத்தில் உங்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் கூடும். ஒரு சிலருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டு விலகும். மேலதிகாரிகளுடன் இன்று நீங்கள் சற்று கோபமாக நடந்து கொள்ளும் சூழல் உருவாகும். எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். திடீரென்று ஒரு சிலருக்கு தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிக்கக்கூடிய சூழலும் உருவாகும். தேவையில்லாமல் கோபம் உண்டாகும். பணம் சம்பந்தமாக சற்று பேச்சுவார்த்தைகள் கலகத்தில் முடியும். எனினும் பின்பு நீங்கள் உங்கள் கோபத்தை அடக்குவதால் சற்று சமாதானமான நிலை ஏற்படும். அரசு அலுவலக பணி மூலமாக இன்று உங்களுக்கு பயணங்கள் உருவாகும். பயணங்களால் சற்று அலைச்சலும் உண்டாகும். விரைய செலவுகளும் வந்து சேரும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய். சகோதரர்களால் இன்று அனுகூலமான பலன்கள் இருந்தாலும் இன்று அவர்களுக்காக நீங்கள் சற்றே அதிகமாகவே செலவுகள் செய்வீர்கள். திடீர் பிரயாணத்தால் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு உண்டாகும். இன்று கடன் சுமை சம்பந்தமாக மனதிற்கு சற்று அமைதியின்மை உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு கலகம் ஏற்பட்டு விலகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். வியாபார சம்பந்தமாக வெளிநாடு தொடர்பால் நீங்கள் நினைத்தது போல் இன்று சாதகமான பலனும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இன்று நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று வெகு தூர பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். பயணங்களால் நினைத்தபடி அனைத்தும் நடக்கும். பயணங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நபரின் சந்திப்பும் உருவாகும். பெண்களால் இன்று உங்களுக்கு அதிகமான பணச்செலவுகள் உண்டாகும். பெண்களிடம் சற்று வாக்குவாதங்கள் செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று அனுகூலமான நாளாக இருக்கும். தோல்வி பயம் இன்று உங்களை அலட்டும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் சற்று தடுமாற்றம் உண்டாகும். எடுத்த காரியத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தம் கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். அதனால் மனதிற்கு சற்றே கவலையும் உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலய பணிகளால் மனது நிம்மதி பெறும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். சகோதரர்களிடம் இன்று கலகம் செய்யக்கூடிய சூழலும் உருவாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமாக வீட்டில் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். உங்களது கோபமான பேச்சால் குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். பூமி லாபம் உண்டு. பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு இருந்தாலும் போராடி அதை பெரும் சூழ்நிலைதான் உருவாகும். எனினும் கவலை வேண்டாம், எப்படியாவது உங்களுக்கு அது வந்து சேரும். மனைவியின் சொத்திற்காக இன்று பேச்சுவார்த்தை உண்டாகும். மனைவியின் நகை சம்பந்தமாக நீங்கள் அதை அடகு வைத்திருக்கலாம் அல்லது விற்றிருக்கலாம். அது சம்பந்தமாக
மனைவியின் உறவு முறை வழி உங்களுக்கு சற்றே மன வருத்தம் கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். திடீரென்று வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக தொழிலில் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும், தனவரவும் உண்டாகும். குழந்தைகளால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகளின் கல்விக்காக இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள். வெளிநாட்டில் படிப்பதற்காக பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவுகள் செய்வீர்கள். தேர்வு எழுதும் பள்ளி செல்வங்களுக்கும் கல்லூரி மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். தேர்வுகளில் நீங்கள் நினைத்தது போல் அனைத்தும் எளிதாகவே இருக்கும். அதனால் இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று சாதகமான நாளாக இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்தபடி அனைத்தும் நடக்கும். பெண்களுக்கு வரவேண்டிய தொகை அல்லது பணம், எதிர்பார்த்த உதவி தாய் வழி உறவால் வந்து சேரும். சுயமாக தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமான தொடர்புகள், கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும் வாய்ப்பும் உண்டு. சட்டத்துறையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். விளைபொருள்களால் அதிகமான லாபம் பெறுவீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். இன்று பிரதோஷ காலம் என்பதால் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டு வர இன்று அனைத்தும் நலமாகும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள் அதிகமாகவே இருக்கும். அந்த கடன் தொல்லை தீருவதற்கு இன்று பிரதோஷ வேளையில் நந்தியம்பெருமானுக்கு தேன் மற்றும் இளநீர் அபிஷேகத்திற்கு கொடுத்து வர உங்களது கடன் தொல்லைகளுக்கு சற்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக பிறரின் உதவியோ அல்லது உங்களுக்கே திடீர் பணமோ வருவதற்கான வாய்ப்பும் வந்து சேரும். நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதற்குரிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். வியாபார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். அரசியலில் புது வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே செவ்வாய், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். உங்களது ராசியில் இருக்கும் செவ்வாயால் எந்த விதமான பலனும் இல்லை என்றால் கூடியும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு தடுமாற்றங்கள் என்று சற்று அதிகமாகும். கவலைகள் அதிகமாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தடுமாறுவீர்கள். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். கடன் தொல்லை காரணமாக சற்றே எங்காவது மறைந்து இருக்கக்கூடிய சூழலும் ஒரு சிலருக்கு உண்டாகும். வீட்டிலேயே இருந்துவிட்டு இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் பணம் சம்பந்தமாக ஏற்படும். வீட்டில் பெண்களால் இன்று நிம்மதி குறையும். பெண்களுக்கும் இன்று சற்று சிரமம் நிறைந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு வருவதற்கும் சற்று தாமதப்படும். அதனால் இன்று உங்களுக்கு மனவருத்தம் கொள்ள வேண்டிய சூழலும் உருவாகும். பிள்ளைகளின் கல்விக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களுக்கு இன்று சிறப்பாக தேர்வு எழுத முடியும். அதனால் அவர்கள் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். வெளிநாட்டு தொடர்பால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு சற்று இன்று மனதிற்கு நிம்மதி குலைக்கும் விதமாகவே இருக்கும். மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு சற்று மனசங்கடம் வரும் விதமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். என்று அனைத்திலும் சற்று தடுமாற்றம் உள்ளதால் நிதானமாக நடந்து கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரன். இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். எனினும் ஏதோ ஒரு விதமான
தடுமாற்றத்துடன் தான் இன்று அனைத்தையும் செய்வீர்கள். எதற்காக இன்று தடுமாற்றம் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உங்களது ராசியிலே சந்திரன் இருந்தாலும் மன தடுமாற்றம் சற்று வந்து வந்து போகும். பெண்களிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். காலம் காலமாக காத்திருந்தும் நடக்காத காரியம் இன்று நடக்கும் விதமாகவே இருக்கும். காணாமல் போன பொருள் அல்லது மறந்து எங்கேயோ வைத்துவிட்டு அதை யாரோ எடுத்து சென்று விட்டார்கள் என்று நகை சம்பந்தமாகவோ அல்லது வேறு முக்கியமான பொருள் சம்பந்தமாகவோ அதை தொலைத்து விட்டு காத்திருக்கும் உங்களுக்கு அது கிடைக்காது என்று நினைத்திருக்கும் நேரத்தில் உங்களது கண்ணுக்கு காட்சி தரும் விதமாக இன்றைய நாள் அமையும். அதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டாலும் அது பண விஷயமாகவே இருக்கும். மனைவி வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். சுயமாக தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகும். வேலை நிமித்தம் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வீர்கள். கல்வி சம்பந்தமாக உயர்ந்த இடத்தில் வேலை வாய்ப்பு வந்து சேரும். இன்று எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தொட்டது துலங்கும் என்று சொல்வதற்குரிய இன்று அனைத்தும் உங்களுக்கு தொட்டது துலங்கும். கைராசிக்காரன் என்ற பெயரும் உங்களுக்கு வந்து சேரும். உணவு தொழிலில் அதிகமான வளர்ச்சி உண்டாகும். தொழில் மேன்மையுண்டு, தொழில் வெற்றியும் உண்டு. என்றே ஒரு சிலருக்கு கடல் கடந்த பயணத்தால் தொழில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பணவரவு அதிகமாகவே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றியாகும். இனிப்பு தொழில் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். நீண்ட கால ஆசைகளும் நிறைவேறும். என்று எதிர்பார்த்தபடி அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றி பெறும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. பூமி சம்பந்தமான தொடர்பால் எதிர்பார்த்த பலனும் உண்டாகும். பூமியால் ஆதாயம் உண்டு. அரசு வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். அரசியலில் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். கணவன் மனைவியிடையே நீண்ட காலமாக கருத்து வேறுபாடுகள் இருப்பின் அவை இன்று சாதகமான பலனை தரும். கணவனின் சொத்து ஒரு சிலருக்கு கைவரும் யோகமும் உண்டாகும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களது உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு புதிய திருப்பத்தை உண்டாக்கும். தொழிலில் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இன்று எடுத்த காரியத்தை தைரியமாக முன்னின்று வெற்றியாக முடிப்பீர்கள். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தபடி தனவரவு உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலனும் தன வளர்ச்சியும் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் உங்களது குடும்பத்தில் உண்டாகும். அல்லது சுப தேதி நிச்சயிக்கப்படும். அல்லது திருமணம் சம்பந்தமாக குடும்பத்தில் உறவினர்களின் வருகையும் அதற்கான பொருள்களும் வாங்குவதற்காக இன்று அதிகமான சுப செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. பிறரின் சொத்துக்களை வாங்குவதற்காக போட்டி போடுவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். வாகன சம்பந்தமாக உங்களுக்கு அதிகமான லாபம் உண்டாகும். வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமாக உங்களுக்கு தொழிலில் அதிகமான தனவரவும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று பணவரவு அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கும்
பூமியில் விளையும் விளைபொருள்கள் விற்பது வாங்குவது சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான லாபம் எதிர்பார்க்கலாம். வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழிலிலும் உங்களுக்கு அதிகமான லாபம் உங்களுக்கு உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அரசியலில் புதிய தலைமை பொறுப்பு உண்டாகும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு இன்று சுமையாகவே தெரியாது. அதை மிகவும் சந்தோஷமுடன் முடித்து கொடுப்பீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் மாற்றங்கள் உண்டாகும். பதவி மாற்றம், இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும் அல்லது அதற்கான செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கவோ அல்லது பழைய வீட்டை இடித்து புதுப்பிக்கவோ அதற்குரிய தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். இன்று பிரதோஷ காலம் என்பதால் இன்று கடன் தொல்லைகள் அதிகமாக இருப்பேன். நீங்கள் இன்று நந்தியம் பெருமானுக்கு தேன் மற்றும் இளநீரை அபிஷேகத்திற்கு கொடுத்தால் இன்று உங்களது கடன் தொல்லைகளுக்கு ஒரு தீர்மானம் உண்டாகும். ஏதாவது விதத்தில் உங்களுக்கு கடன் தீரும் விதமாக உங்களுக்கு உதவியும் வந்து சேரும். தொழிலில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு காண்பீர்கள். தொழில் நிமித்தம் உங்களுக்கு பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கோ தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இன்று தேர்வில் முழு மதிப்பெண் பெறும் விதமாகவே இன்று தேர்வுகள் நன்றாக எழுதுவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். இன்று எளிதான வினா விடைத்தாள் கிடைப்பதால் இன்று மகிழ்ச்சியாக கல்வியில் இன்று நீங்கள் மகிழ்ச்சி பயணம் செய்வீர்கள். சிறந்த முறையில் தேர்வு எழுதுவீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் இன்று சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தில் தடைபட்ட காரியங்கள் யாவும் இன்று இனிதே நடக்கும். சுப பேச்சுவார்த்தைகளால் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் உண்டாகும். பெரியவர்களால் இன்று நற்பலன்கள் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். திடீர் தனவரவு உண்டாகும். சொத்து பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும் வாய்ப்புகளும் உண்டாகும். மனைவி வழி ஆதாயம் உண்டு. மனைவியால் ஏற்பட்ட கலகங்கள் பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு தாமதப்பட்ட திருமணம் இனிதே நிறைவேறும். திருமணத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். தூர பயணத்தால் உங்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் உருவாகும். கூட்டு தொழிலில் சிறப்பான பலன் உண்டு. கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் செய்வீர்கள். இரும்பு சம்பந்தமான தொழிலில் எதிர்பார்த்த தன வளர்ச்சி உண்டாகும். ஒரு சிலருக்கு அந்த இரும்பு சம்பந்தமாக உலோகம் சம்பந்தமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். பணத்தை தொழிலாக கொண்டு வியாபாரம் செய்பவர்களுக்கும் மற்றும் இரும்பு சம்பந்தமாக வாகனம் சம்பந்தமாக வாகன உதிரிப்பாகங்கள் சம்பந்தமாக நிலம் சம்பந்தமாக கட்டடத்தில் உள்ள மூலப்பொருட்கள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தன வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடன் இன்று புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு. போட்டி பந்தயங்கள் இன்று வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைகள் பரப்புவதற்காக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். ஒரு சிலருக்கு இன்று திடீர் பயணங்கள் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். கடந்த நற்செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் மாறும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவுடனும் புதனுடனும் இணைந்துள்ளார்.
மீனத்தில் புதன் அவ்வளவாக சிறப்பு இல்லை என்றாலும் சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதால் தொழிலில் வெற்றி வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். தொழில் நிமித்தம் பயணங்களும் அலைச்சல்களும் உண்டாகும். இன்று எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். இன்று தேவையில்லாத கவலைகள் உங்களை சூழ்ந்திருக்கும். திடீர் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகித்த பின் அதற்கான மன வருத்தம் கொள்வீர்கள். இன்று நீங்கள் மிகவும் கோபமான பேச்சுக்களை பேசுவீர்கள். முரட்டு பிடிவாதம் செய்வீர்கள். உங்களது முரட்டு பிடிவாதமும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சற்று மன வருத்தம் ஏற்படும். சகோதரர்களால் அதிகமான லாபம் உண்டாகும். சகோதரர்கள் செய்யும் தொழிலில் இன்று லாபம் மிகுதியாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கு இன்று தேர்வில் சிறப்பான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. நன்றாக தேர்வுகளை எழுதுவீர்கள். கல்வி சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு விருப்பமான பாடத்தை எடுப்பதற்காக உங்களுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பும் கிடைக்கும். அதற்கான தன உதவியும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ படிப்பிற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் படிக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயணங்களால் வெற்றி பயணமாக இருக்கும். அனுகூலமான பலன் உண்டு. நண்பர்களுடன் இணைந்து நீங்கள் பயணம் செய்வீர்கள். இன்று ஆலய தரிசனம் செய்வதும் நந்தியம் பெருமானுக்கு உங்களது கோரிக்கை நிறைவேற தேன் மற்றும் பால், இளநீர் இவைகளை அபிஷேகத்திற்கு கொடுத்து வணங்கி வர எண்ணியது நிறைவேறும். தொட்டது துலங்கும். ஆசைகள் நிறைவேறும். தடைபட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக ஆலய தரிசனத்தாலும் அபிஷேகத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி பயணம் செய்வீர்கள். நண்பர்களுடன் இணைந்து இன்று கூட்டு முயற்சியில் ஈடுபடுவதன் மூலம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு திறமைக்கு தகுந்தாற்போல் கிடைக்கும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த தலைமை பொறுப்பு வந்து சேரும். அரசியல் சம்பந்தமாக பகை போட்டிகள் மறையும். தொழிலில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை குறையும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களுக்கு இன்று சிறப்பான பலன் உண்டு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். நன்றாக தேர்வுகளை எழுதுவீர்கள். குடும்பத்தில் இன்று அதனால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து உறவினர்கள் மூலமாகவோ அல்லது பிள்ளைகள் மூலமாகவோ உங்களுக்கு தனவரவு உண்டாகும். இன்று வியாபார நிமித்தம் அலைச்சல்களும் உண்டாகும். தனவரவும் உண்டாகும். புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் வியாபார பெருக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது மறைந்த பொருள் அல்லது காணாமல் போன பொருள் நீங்களாகவே மறதி மூலமாகவே எங்காவது வைத்துவிட்டு அதை இவ்வளவு நாட்கள் தேடுவதன் மூலம் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அது நகையாகவோ இருக்கலாம், அல்ல விலையுயர்ந்த பொருளாகவே இருக்கலாம். அது இன்று உங்களுக்கு கிடைப்பதன் மூலம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்கள் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும். தொழிலில் பெண்களுக்கு இன்று வெற்றி உண்டாகும். இனிமையான பேச்சால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் உங்களது தொழில் திறமையால் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சொத்து தர்க்கங்களுக்காக கேஸ் வழக்கு கொடுத்திருப்பின் அவை யாவும் சாதகமான பலனை அளிக்கும். இன்று குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் நிகழும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்றும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்றே தடுமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். பூராடம் நட்சத்திரம் அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் இந்த நட்சத்திரம் அன்பர்கள் சற்று கவனமுடன் இருந்து கொள்வது நல்லது. தேவையில்லாத கவலைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் வருவதற்கு தாமதமாகும். தேவையில்லாமல் கோபம் கொள்வீர்கள். மனப்பதட்டம் அதிகமாகும். திடீர் பயங்கள் உண்டாகும். தலைமை பதவி உங்களுக்கு வருவதற்கான பேச்சுவார்த்தை உண்டாகும். உங்களது அலுவலக பணிசுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அதனால் மேலதிகாரிகளிடம் இருந்து சற்று பேச்சுவார்த்தைகள் நடக்கும் விதமாக இருக்கும். எனினும் கவலை வேண்டாம், சுபபலனாகவே இருக்கும். தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு செல்ல வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் இன்று ஈடுபட வேண்டாம். பயணங்களை சற்று தள்ளி வைப்பது நல்லது. தேவையில்லாத வாகன பழுதுகள் உங்களுக்கு உண்டாகும். சகோதர மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் வந்து சேரும். சகோதர வழியில் கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை யாவும் தள்ளி போகும். குடும்பம் சம்பந்தமாக உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். விரைய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். தேவைப்பட்ட நேரத்தில் பணம் வருவதற்கு தாமதமாகும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். நண்பர்கள் மூலம் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். வேண்டுமென்றே சீண்டி விடுவார்கள். வேண்டுமென்றே கலகமும் செய்வார்கள். என்று உங்களது கோபமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. என்று உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வருவதற்கு சற்று தாமதமாகும். மனசஞ்சலம் சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத கவலைகளும் சூழ்ந்து கொள்ளும். எனினும் கவலை வேண்டாம். நாளை உங்களுக்கு அது சிறப்பான பலனாகவே இருக்கும். இன்று நீங்கள் சற்று மன அமைதியுடன் இருப்பது நல்லது. ஆலய வழிபாடு செய்வதும் இன்று பிரதோஷம் என்பதால் நந்தியம் பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் மற்றும் தேன் கொடுத்து வர குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் மறையும். தன சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். மனதிற்கு அமைதியும் தரும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு கலகங்கள் வந்து மறையும். எனினும் கவலை வேண்டாம். அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். இன்று நீங்கள் அமைதி காப்பது உங்களுக்கு இன்று நல்லது செய்யும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் சனியும். தந்தையால் வாக்குவாதம் உண்டாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பெரியவர்களே முன்னின்று உங்களது பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள். ஆலயம் சம்பந்தமான தொடர்பால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழில் நிமித்தம் பயணங்கள் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கட்டிடக் கலைஞர்களுக்கு இன்று புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைகள் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். கல்வியில் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக தேர்வுகளை சிறப்பாக மாணவ செல்வங்கள் எழுதுவார்கள். குடும்பத்தில் கல்வி சம்பந்தமாக உதவித்தொகை கிடைக்கும் விதமாக பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். அரசியலில் புதிய பொறுப்புகள் வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் மிகுதியாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். தொழிலில் தனவரவு அதிகமாகவே இன்று இருக்கும். கூட்டு தொழிலில் சிறப்பான பலன் உண்டு. புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். புதிய வாகனம் தொழிலுக்காக வாங்கவும் யோசனை வரும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய வீடு கட்டி குடிபுகும் எண்ணத்தில் இருக்கும் உங்களுக்கு அந்த கனவு நனவாகும் விதமாக பொருளாதார நிலை உயரும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். பெண்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். தொழிலில் இன்று அதிகமான வளர்ச்சி காணப்படும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கணவன் மனைவி இடையே இன்று அன்பு மேலோங்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வதும் இன்று ஆலய வழிபாடிற்காக இன்று அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக மகிழ்ச்சியாக இன்று நீங்கள் இருப்பீர்கள்.
கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சூரியனும் சனியும் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் புதனும் ராகுவும் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் புதன் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதாலும் ராகுவும் இணைந்து இருப்பதால் பேராசைகள் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் நீங்கள் திடீரென்று எதை செய்தால் பணம் வரும் என்ற யோசனையில் மூழ்குவீர்கள். பணத்தை எப்படி இரட்டிப்பாக்குவது என்ற பேராசையும் உங்களுக்கு தோன்றும். அதற்காக விரயமாக நிறைய செலவுகள் செய்வீர்கள். உங்களது நண்பர்களின் பேச்சை கேட்பீர்கள். அவர்கள் வழி நீங்கள் பணத்தை எதிலையாவது போட்டுவிட்டு அது கிடைக்காத விதம் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் உண்டாகும். பணத்தை எதிலையாவது நீங்கள் போட்டு இரட்டிப்பாக வேண்டும் என்று நினைத்தால் அதை கவனமாக செய்யவும். சில நாட்களில் நாம் போடும் பணம் நமக்கு சரியான முறையில் திரும்பி வருவதில்லை. ஒரு சில சமயங்களில் அது நமக்கு பேரதிர்ஷ்டத்தை தரும். அதனால் மகிழ்ச்சி கிடைக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லாமல் போகும். அதனால் நீங்கள் பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் சிறப்பான பலன் உண்டு. கால்நடை சம்பந்தமாக தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். கட்டிடக் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். தனவரவும் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பெண்கள் சுயமாக செய்யும் தொழிலில் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று மனநிறைவு கிடைக்கும் விதமாகவே தனலாபம் அதிகமாக கிடைக்கும். வாகன சம்பந்தமாக புதிய வாகனம் வாங்க பேச்சுவார்த்தை உண்டாகும். குடும்பத்தில் மன அமைதி கிடைக்கும் விதமாகவே சொத்து தர்க்கம் தீரும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். தாயாரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தந்தை வழி ஏற்பட்ட சிரமங்கள் மாறும். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டும். இன்று விரைய செலவுகள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். பணத்தை பார்த்து கவனமாக ஈடுபடவும். ஒரு சில சமயங்களில் நாம் போடும் பணம் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதால் பார்த்து கவனமாக போடவும். இன்று தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலுக்காக பயணங்களும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். நீண்ட நாள் காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளின் கல்விக்காக செலவுகள் செய்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கு தேர்வில் இன்று மகிழ்ச்சியாக தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்று சாதகமான முறையில் அவர்கள் வெற்றியாக தேர்வுகள் எழுதுவார்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். பெரியவர்களால் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தாமதமான திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பேச்சுவார்த்தையும் உண்டாகும். இன்று சுப செலவுகளும் விரய செலவுகளும் அதிகமாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். எனினும் இன்று தேவையில்லாத ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களது ராசியில் நிச்சயமாக சில தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். மீனராசி என்றாலே ஒரு விதமான கவலை கலந்த ராசியாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். காத்திருந்த சுபசெய்தி காதுக்கு இனிமையாக இருக்கும். வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வரும். வாகன சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். நண்பர்களின் உதவியுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தாமதப்பட்ட திருமணம் நடக்கும். கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். அதற்கான உதவியும் கிடைக்கும். மருத்துவ படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரர் வழி நற்பலன்கள் வந்து சேரும். ஆலய தரிசனம் மூலம் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். இன்று பிரதோஷம் என்பதால் சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் தேன் மற்றும் இளநீர் கொடுத்து அபிஷேகத்திற்கு கொடுத்து வழிபட உங்களது கடன் தொல்லைகளும் தீரும். மனக்குழப்பங்களும் தீரும். இன்று தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு
உங்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் இன்று சரி செய்து விடுவீர்கள். தேவையில்லாத தலைவலிகள், தேவையில்லாத உடல் உபாதைகள் உங்களுக்கு இன்று ஏற்படலாம். அதற்கான மருத்துவ உதவியும் தேவைப்படும். இரத்த சம்பந்தமான நோய்க்கு உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். திடீர் என்று மனதிற்கு தடுமாற்றம் ஏற்படும். எண்ணங்கள் மூலம் உங்களுக்கு இரவு தூக்கம் வராமல் புரண்டு படுப்பீர்கள். கவலை ஏதும் இல்லை என்றாலும் உங்களது உடல் உபாதைகள் உங்களுக்கு சற்று வருத்தத்தை தரும். தாயார் வழி ஏற்பட்ட கலகங்கள் தீரும். தாயார் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கு, சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று சிறப்பான பலன் உண்டு. வெற்றி வாகை சூடும் தினமாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் உண்டாகும். உங்களது மேலதிகாரிகளின் தொல்லை உங்களுக்கு விலகும். அவர்கள் உங்களை விட்டு வேறு இடத்திற்கு மாற்றி செல்லும் சூழலும் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சில மேலதிகாரிகளால் சிலர் படாத பாடுபடுவார்கள். அவர்களின் தொல்லை தீர்ந்துவிட வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன்களும் வேண்டுதலும் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட காலமாக காத்திருந்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உண்டு. வாகனம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவம் சம்பந்தமாக தன வளர்ச்சி உண்டாகும். தொழிலில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். தன வளர்ச்சியும் உண்டாகும். கூட்டுத் தொழில்கள் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். தொழில் நிமித்தம் பயணங்களால் புதிய வாய்ப்புகளும் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் இன்று கிடைக்கும். இன்று புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றியுண்டு. கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இன்று சிறப்பான பலன் தரும். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த தனவரவும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.